அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற நிலையிலிருந்து அந்த அசலாஹ் ஒரு மனிதனுடைய அந்த கெடுதி நன்மை என்பதை பற்றி இறைவன் சொல்லி காட்டுறான். சூரா நஜ்ம்ல 32வது வசனத்தில், அதாவது நீங்க வந்து வலா துஸக்கும் ஃபுஸக்கும் அஃப்வன், அதாவது அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ், மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் மானக்கேடான விஷயங்களை பெரும்பாவங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து வாழ்வார்கள். இல்ல லமம், மனிதன்ட்டு அவ்வப்போது ஏற்படக்கூடிய தவறுகளை தவிர. இன்ன ரப்பக வாசிஉல் மஃபிரா, இறைவன் விசாலமான மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன். ஹுவ அஅலமு பிக்கும் இத் அன்ஷஅக்கும் மினல் அர்த், உங்களை பூமியிலிருந்து உருவாக்குகின்ற பொழுதே அவன் உங்களை அறிந்தவன். உங்களை பூமியிலிருந்து உருவாக்குகின்ற பொழுதே அறிந்தவன். அப்படின்னா என்ன? பூமியிலிருந்து உருவாக்குகின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பூமியிலிருந்து உருவாக்கின யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. இது அன்ஷஅக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்து உங்களை உருவாக்குற நேரத்திலேயே உங்களை பத்தி தெரியும். பூமியிலிருந்து உருவாக்குற நேரத்தில் 1,00,000வது குழந்தையா பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை பத்தி அல்லாஹ் என்ன அறிந்தவன் என்று சொல்லிட்டு, வஇத் அன்தும் அஜின்னத்தும் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும், உங்கள் தாய்மார்களுடைய வயிறுகளிலே நீங்கள் சிசுக்களாக இருக்கின்ற பொழுதும் உங்களை எனக்கு என்ன நன்றாக தெரியும். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்பதை அவன் மிகவும் அறிந்தவன். இது அல்லாஹ் சொல்ற விதம் இருக்குதானே. ஒரு சாலிஹான குழந்தையாக பிறக்க போதா, அது கெட்ட குழந்தையாக பிறக்க போகிறதா, அந்த சலாஹியத்தை பத்தி எல்லாம் மிகவும் அறிஞ்சவன் யாரு? ரப்புல் ஆலமீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுதும் அறிந்தவன், நீங்க வயிற்றுல குழந்தைகளாக இருக்கும் பொழுதும் அறிந்தவன். எனவே எப்பொழுதும் யாரும் என்ன செய்ய வேண்டாம், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்றான். எனவே சலாஹ் என்றது வயிற்றிலிருந்தே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது என்ன தெரியுது? இது சொல்லுது, சாலிஹானவர்களாக நல்ல குழந்தைகளாக உருவாகணும் என்பது. அதை விட்டுட்டு என்னத்தை யோசிக்கிறாங்கன்னா, பிள்ளைக்கு மெட்ஸ் படிப்பிக்கிறது அந்த வயசுலே, வயிற்றுக்குள்ளே 6 மாசமா இருக்கக்குள்ள மெட்ஸை படிப்பிச்சிடணும், சயின்ஸை கொடுத்துடணும், அதே போல பெரும் அறிஞர்களாக உருவாகிறோம்ன்றதுக்காக வேண்டி சரி ஒரு மார்க் அடிப்பில் சொல்லிக்கொள்வோமே, இங்கிருந்து சர்வ படிச்சு கொடுக்குறது அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. வயிற்றுல குழந்தைக்கு ஃபாலா படிச்சு கொடுக்குறாங்க, இங்கிருந்து பெஸ்ட் பாடாது தானே, அதனால ஆ பா தா தா படிச்சு கொடுக்குறாங்க. குர்ஆன் ஓதன் மட்டும் வயிற்று பக்கத்தில் என்ன செய்யுது? குர்ஆன் ஓதன். சில பொழுதுகளில் இவங்களுடைய முயற்சியுடைய பரக்கத்தால் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா அந்த அருளை கொடுக்கலாம், அது மாற்று கருத்து இல்லை. பக்கத்தில் தாயை வச்சுக்கணும், குர்ஆன் ஓதி அந்த பரக்கத்தின் காரணமாக சில பொழுது அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைய சலாஹியத்தான குழந்தைய உருவாக்கலாம். ஆனால் குர்ஆன் ஹிஃபுல் பண்ணி வரும்ன்றது தவறான நம்பிக்கை. சில என்ன நினைக்கிறேன், இப்படியே ஓதினா வார டைமில் ஒரு ஜூஸை என்ன செஞ்சிருது, அப்படியே ஆள் மனசில் என்ன செஞ்சிருது, பதிஞ்சிருது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனநமாகி 5-6 வயசுல 30 ஜூஸ் முடிச்சிருமான கற்பனை இருக்குது. அப்படி எதுவுமே என்ன இல்லை. இஸ்லாத்தில் அந்த அடிப்படையான எந்த செய்தியும் அந்த தவறான நம்பிக்கை இல்லாமல் இப்படி ஓதலாம். என் புள்ள ஹாஃபிதா வரணும், என் புள்ள ஒரு சாலிஹான ஒரு புள்ளையா வரணும் என்பதற்காக வேண்டி நான் குர்ஆன் ஓதுறேன், எப்பயும் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சு ஓதுறதுன்றது வேறு, படிச்சு கொடுக்க ஓதுறது வேறு. படிச்சு கொடுக்க தான் ஓதுறாங்க, வளமையாக உச்சரிக்காமல் ஓதுனவங்க அந்த நேரம் நல்லா உச்சரிச்சு ஓதுறாங்கன்னா குழந்தைக்கு என்னது அப்பில் அது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றோம், அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, உங்களை உங்கள் தாயுடைய வயிற்றில் நம்ம வெளியாக்கினோம் எந்த ஒரு அறிவும் இல்லாத நிலையில், உங்களுக்கு எந்த ஒரு அறிவும், அதாவது லா தஅலமூன இல்மன் என்றல ஒரு அறிவும் இல்ல, லா தஅலமூன ஷைஅன் ஒன்றுமே தெரியாது. எந்த அளவுக்கு தெரியாதுன்னா, ஆடு மாடு கூட பிறந்த உடனேயே தாயை தேடி போய் பால் மடியில் பால் குடிக்க தெரியும். ஆடு மாடுகள் கூட இந்த புள்ள வெளியே வந்த உடனே அதுக்கு பாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, தாயா தூக்கி வச்சா தான் என்ன செய்ய தெரியும். எந்த ஒரு மந்தைக்குள்ளே இருந்து ஒரு குட்டியை எடுத்து விட்டுட்டீங்கன்னா அது தாயை தேடி போது என்ன செய்யும், பிடிக்கும். இதுக்கு நம்பர் போட்டு வச்சுக்கிறான். ரைட்டா, மனிதனுடைய நிலைமை என்னன்னா நம்பர் போட்டு வச்சுக்கிறான், இந்த நம்பர்னு சொல்லி. எனவே பகுத்தறிவற்ற மிருகங்கள்னு சொல்லக்கூடாது, முன்னேற்ற அறிவற்ற மிருகங்கள். எறும்புக்கு சுலைமான் அரசாத்த காலத்தில் அதே கூடுதான், இன்றைக்கு அதே கூடுதான், அவ்வளோதான். டெவலப்மெண்ட் இல்லை, ஆனால் அறிவு என்ன செய்யுது, இருக்குது. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் ஜீரோலேருந்து ஆரம்பிப்பான், ஒன்றுமே தெரியாது. ஆனால் டெவலப் ஆகி போய்கொண்டே இருப்பான். மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு, அன்புல இருந்தா, அறிவுல இருந்தா, எல்லாவற்றிலும் தான். எனவே முதல் அடிப்படை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், எனது அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅ, குழந்தைக்கு அறிவு என்பதை ஊட்ட சொல்லி இஸ்லாம் என்ன சொல்லலை, வயிற்றுக்குள்ள இருக்கக்குள்ள அறிவு ஊட்டுங்க அப்படின்னு சொல்ல. அப்படின்னா எத்தனையோ நபிமார்கள் எல்லாம் வயிற்றுல பிள்ளைகள் இருக்கிற டைம்ல குர்ஆன் ஓதுறத அப்படி சிலர் சலாம் சொல்லிட்டு போறாங்க. வயிற்று இருக்கிற குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பேட்டு வாரேன்னு அப்படி என்ன செய்யறாங்க சொல்லிட்டு போறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து என்ன, அதாவது ஒரு நல்ல பழக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க. சில டைம்ல அந்த புள்ள அஸ்ஸலாமு அலைக்கும், அதை தவறான நம்பிக்கையில சொல்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த புள்ள கொஞ்சம் அசையுமா, அப்ப சலாத்துக்கு பதில் சொல்லுது அப்படின்னு, இதெல்லாம் என்ன ஒரு தவறான விஷயம். இதுக்கு என்ன இந்த பிரச்சனை வரதுக்கு முதல் காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டுரை வெளியாயிடுச்சு. என்னன்னா, இந்த யூதர்கள் எப்படி குழந்தைகளை வளர்க்கிறார் தெரியுமாடு, ஏதாவது இவர் யார் என்ன கற்பனை பண்ணாலும் யூதரை தலையில போட்டுறது, யூதர்கள் இப்படி தான் வளர்க்கிறார்கள் அப்படின்னு, அப்படி யூதரை சொல்ல, யூதருக்கு அங்கே சம்மந்தமே நாங்கள் அப்படி எதுவும் செய்யவே இல்லையே அப்படின்னு யூதரை தலையில போட்டுறது.
யூதர்கள் இப்படி தான் வளர்க்குறார்கள். எப்படி வளர்க்குறாங்களா? வயிற்றுல என்னது, அதாவது புள்ள இருக்கிற நேரத்திலேயே அவங்க வந்து அதை அவங்க சொல்லியே இருப்பாங்களா, நீ இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும்னு அப்படி சொல்லியே இருப்பார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு தவறான நம்பிக்கை. அப்படி இல்லை. இங்கே யூதர்கள்ட்ட எந்த செய்தி எடுத்து பார்த்தாலும் சரி, யூதர்களோட பழகுற மக்கள் இருக்கிறாங்க, இஸ்ரேலில் வேலை செய்கிற தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, இலங்கை மக்கள் இருக்கிறாங்க. கேட்டு பாருங்கள், இப்படி ஏதாவது நீங்கள் வீட்டில் வேலை செஞ்ச இடத்துல இப்படி ஏதாவது நடக்குதான்னு கேட்டு பாருங்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த யூதர்களே அப்படி யாராங்கன்னா அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ், அவங்க இயல்பிலேயே வந்து அவர்கள் வந்து ஒரு என்னது, ஒரு தனியான ஒரு இனக்குழுவாக இருப்பதால அவங்க வந்து அவர் யூத மதத்தை யாரும் தழுவ இயலாது. யூத மதத்தை வந்து யாரும் தழுவ இயலாது. காரணம் 2.5 கோடி தான் உலகத்தில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. மதத்தை தழுவலைன்னா அவங்க இப்போ 250 பேர் என்ன 250 கோடிக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. மத தழுவல்ன்றது அவங்கள்ட்ட இல்லவே இல்லை. யூதர்கள்ட்ட மத தழுவல் அப்படின்ற ஒரு பகுதியே இல்லை. அடுத்தது அவர்களில் வந்து அந்த அதாவது மத தழுவல் இல்லாதனால அவங்க வந்து அந்த பரம்பரை என்ற அடிப்படையில் அவங்க வரக்கூடியவங்க. ஸோ அந்த பழைய பழங்காலத்துடைய அந்த சில வேளை அந்த ஒரு என்னது இருப்பு அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த சக்தி, மனன சக்தி, இது போன்றவைகள் அவர்கள் செல்வாக்கு செலுத்தி அவர்கள் ஒரு திறமையானவர்களாக அல்லாஹ் தஆலா கொடுத்ததுனால வந்திருக்கலாமே தவிர இப்படி ஊட்டுவதனால தான் அவர்கள் வாராங்க அப்படின்னு என்னது அர்த்தம் அல்ல. இன்னும் சொல்ல போனா கல்வியை ஊட்டக்கூடாத டீமே அங்கே இருக்குது. ஹெர்தீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள, விளங்கிட்டா? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கவர் பண்ணுவாங்க அவங்கள. யூதர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணி பாடசாலைக்கு அனுப்புறது ஹராம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முஸ்லீம் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு இனக்குழு இந்தியாவிலும், அதாவது இந்த அமெரிக்காலையும் இருக்குது, எங்க இஸ்ரேலில் இருக்கிறது நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் யூதர்களுக்குரிய இந்த இஸ்ரேல் ஆளக்கூடிய யூதர்களுக்கு மெயின் பிரச்சனை அவங்க தான். யூதர்கள் ஆளக்கூடிய, ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க. இது அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, எல்லாரும் அபாயப்பட்டு நீங்கள் எல்லாம் என்ன இப்படி ஷோட்டோட தெரியுறீங்க, அதுகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. ஸ்கூலே அனுப்பாமல் வீட்டில் என்ன செய்வாங்க, படிப்பிச்சிக்கன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. பாடசாலை என்றதே இல்லாத அமைப்பில் ஒரு டீமோடு இருக்கத்தான் செய்யுது. அப்போ யூதர்கள் இப்படித்தான் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது, அவர்களை பல இனக்குழுக்கள் என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால சரி அப்படியே யூதர்கள் இருக்கிறேன்னு வைங்களேன், யூதர்களை பின்பற்றுங்க எங்கேயாவது இருக்குதா? யூதர்களை பின்பற்றுங்க. நாங்கள் முதல்ல யூதர்கள் அப்படியே செஞ்சாலும் எங்களுக்கு யூதர்கள் அப்படி செய்கிறாங்களா, இது பொருள் நம்மளை அதான் பின்பற்ற வரும். ஏன்னா யூதர்கள் இஸ்லாம் பாராட்டின மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ண சொன்ன மாதிரி அதை என்ன செய்யறாங்க சொல்லிக்கிறீங்க. யூதர்கள் அப்படி இருந்தால் மாறு செய்யறதுக்கு தான் நிறைய என்ன செஞ்சுக்குது வந்திருக்குதுன்னு அர்த்தம். எனவே இந்த அடிப்படையில் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, குழந்தை வயிற்றில் இருக்கிற டைமில் எங்களுக்குரிய முழு சிந்தனையும் இலட்சியவாத சிந்தனையும் சாலிகான புள்ளை என்றதும் இருக்கணுமே தவிர கல்வியூட்டல் என்றது ஒரு மடத்தனமான ஒரு அறிவீனமான ஒரு அம்சம் உண்டு. அடுத்தது இன்னொரு அம்சம் என்ன, நம்ம வரக்கத்துக்காக குழந்தை நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நம்ம குர்ஆன் ஓதுறது, அதெல்லாம் ஒரு பிள்ளை இல்லை. அதெல்லாம் குழந்தைக்கு படிச்சு கொடுக்குற பேர்ல, ஓதி கொடுக்குற பேர்ல, சொல்லி கொடுக்குற பேர்ல வளமையா போற வர டைம்ல ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டு போறது, தனி இது வைஃப் அந்த குழந்தையோட என்ன செய்யுது பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல என்ன ஒரு அம்சம் அல்ல. மற்றபடி இப்படி நினைக்கலாம், சாதாரண ஒரு தாய்மை என்ன செய்யும், தாய்மையுடைய உணர்வு தூண்டுதல்ல பேசுற சப்ஜெக்ட் இருக்கும். கல்வியூட்டல் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, ஒரு தவறான ஒரு என்ன ஒரு நடைமுறை. இந்த சொல்ல வந்த செய்தி என்னன்னா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு, அதாவது நீங்க கருவாக இருக்கிற நேரத்தில் கூட உங்களுக்கு அந்த அதாவது உங்களுடைய சலாஹ் அல்லாஹ் தெரியும் என்றார். அப்ப எங்களோட சிந்தனையில மெயினா இருக்கணும்னா அந்த சலாஹ் தான். யா அல்லாஹ், நீ வந்து இந்த பூமியிலிருந்து உருவாக்குற நேரத்திலும் குழந்தை வெளியாகிற வயிற்றுக்குள்ள சிசுவாக இருக்கிற நேரத்திலும் சலாஹை பத்தி சொல்லிக்கிறேன். நல்ல குழந்தையா என்னது தூய்மையானவர்களா இல்லையான்றதை இறைவன் அறிஞ்சவனுடைய. அப்ப எங்களோட பிரார்த்தனை எல்லாம் எப்படி இருக்கணும், பிறக்கக்கூடிய குழந்தை சாலிஹான பிள்ளையாக, நல்ல இறைவனுக்கு பொருத்தமான குழந்தையாக, ஒரு இலட்சியவாத குழந்தையாக, இப்படியான விஷயங்கள் தான் சிந்தனையில இருக்கணும் என்பதை இந்த செய்திகள் என்ன செய்கின்றன சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நாம இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சாலிஹான குழந்தை உருவாக்கம் என்ற சிந்தனை தாயிடத்தில் எப்பொழுதும் என்ன செய்யணும் இருக்கணும். இலட்சியவாத குழந்தை உருவாக்கம் என்ற சிந்தனை எப்பொழுதும் என்ன செய்யணும் இருக்கணும் என்றதை இந்த தலைப்புடைய முக்கியமான கருத்து. அதுக்குரிய விஷயங்களை தான் என்ன செய்கிறேன் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அதாவது இந்த உதாரணத்துக்கு இன்னொரு பகுதியை பாருங்க. அதெல்லாம் தவறு என்பதற்கு இன்னொரு செய்தி நான் அதை சொல்ல நினைச்சேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உங்களோட வயிற்றுக்குள்ள என்னது ஒரு நபி உருவாகிறாருன்றதை அல்லாஹ் அறிவிச்ச பின்னால மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை இறைவனுடைய கட்டளை என்பதனால் பொறுத்துக்கொள்றாங்க. ஆனா சமுதாயம் என்ன செய்யுது, அவதூறு சொல்லுது, சமுதாயம் குற்றச்சாட்டு சொல்லும் என்ற ஒரு பயத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸ்யம் மன்சியா, யா அல்லாஹ் இதுக்கு முன்னாலேயே நான் மௌத்தாக இருக்கக்கூடாதான்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாலேயே நான் மௌத்தாக இருக்கக்கூடாதா, அப்போ நான் நஸ்யம் மன்சியா, நான் மறக்கடிக்கப்பட்ட ஒரு ஆளாக நான் என்ன செஞ்சிருப்பேன், போயிருப்பேனேன்னு அங்கலாய் தான் இயற்கையான ஒரு தாயாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. நான் நபியுடைய தாயை நான் என்ன செஞ்சுட்டேன், தாயாக நான் இருக்கிறேன், அதனால வந்து என்ன இதெல்லாம் நான் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கல. அந்த பிரசவத்துடைய வழியின் உச்சகட்டத்தில் ரெண்டு அவங்க தாங்கணும் என்ற எண்ணம் வருது. என்ன ஒன்று குழந்தை பெறுறது, அதாவது சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் அது போய் சமுதாயத்தில் எப்படி என்ன செய்யுது ஃபேஸ் பண்ணுறது என்கின்ற அந்த வழி அவங்க மகாது இலா இன்னஹலா,
அந்த அவங்க வந்து அந்த பிரசவம் வந்து என்ன குடும்பத்தை விட்டு ஒதுங்கி வந்து பிரசவத்தை அவங்க பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதனால் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இப்போ புள்ள கேட்டுக்கிட்டு வைங்களேன். அடுத்தது இன்னும் இது ஞாபகம் இந்த எடுத்து வச்சு இன்னொரு ஞாபகத்தை சொல்கிறேன். என்னடா இதில் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், குழந்தைக்கு அதெல்லாம் கேட்குதுன்னு வைங்களேன், புள்ள நல்லாவே வராது. அவ்வளோ சண்டை நடக்கும் வீட்டில், ஒய்ஃபு என்ன இதெல்லாம் புள்ள கேட்டுக்கிட்டு படிப்பிக்கிற டைமில் மெட்ஸை படிப்பிச்சாச்சு, மற்ற சண்டையெல்லாம் இருக்குதே, கணவன் மனைவி உறவுல ஈடுபடணும். விளங்கிட்டா? குழந்தை இதெல்லாம் ஃபீல் பண்ணுதுன்னு வைங்க. அதே போல் என்ன, அந்த குழந்தை படித்தவர் அவர்னா வாப்பாவுமா சண்டை பிடிக்கிறது, குடும்பம் குழந்தை வயிற்றுக்குள்ளே இந்த என்ன யோசிக்கும், பெரியப்பா சண்டை பிடிக்கிறாரு, அவர் சண்டை பிடிக்கிறார், அப்பா சண்டை பிடிக்கிறாரு, டோட்டல் என்னது சண்டை குடும்பம் போல தான் இருக்குது. வாப்பா ஒழுங்காக பேசுறாரு இல்லை, குர்ஆன் ஒரு டைமில் மட்டும் நல்லா ஓத்து தஜ்வீத் போகிறபடி ஓத்தாராரு, மற்ற டைமில் இப்படி ஒரு குழந்தை வெளியே வந்தால் பிறந்த நேரத்தில் என்ன செய்யும், அவ்வளோ குடும்ப பிரச்சனை தலையில் இருக்குமா இல்லையா? எவ்வளோ ஒரு தவறான சிந்தனை ஊட்டிக்கிறேன். நல்லது மட்டும் தான் நான் கேட்கும் குழந்தை, வந்து நல்லது மட்டும் தான் நான் கேட்கும் இல்லை, எல்லாத்தையும் கேட்கும்னு வந்துட்டா எல்லாவற்றையும் கேட்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீ துலுமாத்தின் ஸலாஸ், உங்களை 3 இருள் திரைகளுக்குள்ள நம்ம படைக்கணும்ன்றான். 3 இருள் திரைகளை படைக்கணும், சவுண்டும் போகாது, ஒளியும் போகாது, எதுவும் போகாத ஒரு இருள் திரைக்குள்ள அல்லாஹ் தஆலா பாதுகாத்தா என்ன செய்யறான், அதை படைக்கிறான். இப்போ இதை நான் இவ்வளவு விளங்கப்படுத்துறதுக்கான காரணம், அவ்வளோ பெரிய கன்செப்டா உருவாக்கி எல்லாரும் வீட்டில் செஞ்சுக்கிக்கிறாங்க. இது எல்லாரும் என்னது வீட்டில் செஞ்சுக்கிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆகிட்டா, யாரா விசிட்டர் அப்படி இப்படி வந்தா தனியாக பேச இல்லாதன்ற அளவுக்கு என்னது டைம் ஒதுக்கி பிள்ளைக்கு ஒரு டைம் ஒதுக்கிக்கிறான் படிச்சு கொடுக்கறதுக்கு. இது வந்து ஒரு தவறான ஒரு நடைமுறை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதையும் யோசிச்சு பாருங்க. சரி, அதை படிச்சு கொடுக்குற மட்டும் தான் கேட்கும் இல்லை, மற்றதெல்லாம் கேட்கும். தாய் பேசுறது கேட்க போகுது, அவங்க பேசுறது கேட்க போகுது, எல்லாரும் பேசுறது என்னது கேட்க போகுது. அப்போ அந்த பிள்ளை எப்படி வளரும்? அப்போ அது கணவன் மனைவி பேசுவாங்களே திருமண வாழ்க்கையில், அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதையும் புள்ள கேட்டுச்சுன்னா நிலைமை என்ன? பிறந்த போலவே கேட்க செய்ய மாட்டோம், அந்த நேரத்தில் கேட்டதுடா. அப்போ வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கேட்குதல் என்பது கேட்காம இருக்கிறன்றதான் அருள். வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கேட்காமல் இருப்பது என்பதுதான் அருள் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.